ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, கேரளா ஸ்பெஷல் இலச்சி குக் வித் கோமாளியில் ஜோயா அண்ட் சபானா அவங்க செஞ்ச ஒரு ரெசிபி. இதுக்கு பேர் லவ் லெட்டர்னு கூட சொல்லுவாங்க. வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள் ஒரு முட்டை எடுத்திருக்கேன், 4 ஏலக்காய், ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண ஒரு தேங்காய், 1 கப் அளவுக்கு வெல்லம், 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சியில் எடுத்து வச்சுக்கிற முட்டை ஃபஸ்ட்டு இதில் உடச்சி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு முட்டை ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மாவு ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருந்த மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு நல்லா தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இன்னொரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம தோசை கல்லில் ஊற்றி தோசை மாதிரி சுட்டு எடுக்க போகிறோம். இதுக்குள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணிடலாம். இதை அப்படியே வச்சிடலாம். ஆல்ரெடி எடுத்து வச்ச தேங்காய் நம்ம நல்லா துருவி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொதித்த உடனே எடுத்து வச்சிருந்த வெல்லத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டாவே போதும். இதுக்கு கம்பி பதமெல்லாம் வேண்டாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் துருவி வச்ச தேங்காயை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட இது கூட நீங்கள் நட்ஸு கூட ஆட் பண்ணிக்கலாம். நெய்யில் வறுத்து ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் பாதாம், முந்திரி, பிஸ்தா இது எல்லாமே இந்த அளவுக்கு பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பொடி பண்ணதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நெய்யில் வறுத்து கூட ஆட் பண்ணிக்கலாம். சாப்பிட ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். கிட்ஸு ரொம்பவுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக ஏலக்காய் பொடி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அப்படியே ஆற வச்சுக்கலாம். தோசைக்கல் வச்சுக்கலாம். தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு ஊற்றி எடுத்துக்கலாம். இது மேலே நெய் ஆட் பண்ணி சுட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிற மாவு எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா மாவுமே ரொம்பவே சூப்பராக ரெடி பண்ணி எடுத்துட்டோம். உள்ளே இப்போ நம்ம ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஷீட் எடுத்துக்கலாங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். இதை அப்படியே ரோல் பண்ணி எடுக்க போகிறோம். அவ்வளோதான்.
இந்த கார்னரையும் நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு அப்படியே ரோல் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பராக கேரளா ஸ்பெஷல் எலச்சி லவ் லெட்டர் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ஒரு டிஷ் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசந்துங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், உள்ள அந்த ஸ்டஃபிங்கோட பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குது. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.